தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே உள்ள பனையூர் கிராமத்தில் மண்ணின் அடியிலிருந்து கடல் சிப்பிகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் புதைப்படிவங்கள் மெரைன் ஃபாசில்ஸ் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை, தொல்லியல் ஆர்வலர்கள் மத்தியில் புதிய விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. விவசாய பணிகளுக்காக நிலத்தை சீரமைக்கும் போது கிடைத்த இந்த கடல் சிப்பிகள் குறித்து தகவல் வெளியானதை தொடர்ந்து தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார்கள். கடலிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனையூர் கிராமத்தில் இவ்வாறு கடல் சிப்பிகள் கிடைத்திருப்பது பண்டைய காலத்தில் இந்த பகுதி கடலுடன் தொடர்புடையதாக இருந்திருக்கலாம் என்ற யூகத்திற்கு வலுவூட்டுகிறது. தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் செல்வரதி கூறுகையில், தருவைக்குளம் அருகில் உள்ள பனையூர் கிராமத்தில் கண்டறியப்பட்ட கடல் சிப்பிகள் இந்த பகுதி ஒரு காலத்தில் கடல்சார் நிலமாக இருந்திருக்கலாம் என்பதற்கு சான்று என்கிறார். பண்டைய கால பாண்டிய மன்னர்களால் முத்து வணிகத்திற்கு பெயர் பெற்ற கொற்கை நகரம் இந்த பகுதிக்கு அருகாமையில் அமைந்திருந்ததாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன. அந்த கொற்கை நகரத்தின் ஒரு பகுதியாகவோ அல்லது அதனுடன் தொடர்புடைய கடல்சார் செயல்பாடுகள் நடந்த பகுதியாகவோ பனையூர் இருந்திருக்கலாம். இந்த கண்டெடுப்பு தூத்துக்குடி மாவட்டத்தின் பண்டைய வரலாற்றையும் கடல் எல்லைகள் காலப்போக்கில் எவ்வாறு மாற்றம் பெற்றன என்பதையும் அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாக பார்க்கப்படுகிறது என்றார் செல்வரதி.